ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி கத்திரிக்காவை குண்டு குண்டாக அரிஞ்சு நல்லா இது போல் வதக்கி எடுத்து வச்சுக்கோங்க. அதே எண்ணெயில் கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், பூண்டு, சின்ன வெங்காயம் போட்டு பாதி வதக்கி எடுத்துக்கோங்க. வதங்கினோடனே 2 தக்காளியை மிக்ஸி ஜாரில் அரைச்சி சேர்த்து கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே காரத்துக்கு ஏற்ற மாரி குழம்பு மிளகாத்தூள் சேர்த்து 2 செகண்டு வதக்கிடுங்க. வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு புளி தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நல்லா எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துட்டு உப்பு போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை போடுங்க. இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது கத்திரிக்காவை சேர்த்து இறக்குனீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்.